ஹாய் காய்ஸ், ரயில்வேல வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணணும், கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து நம்ம எழுதி ஃபில் பண்ணி கொடுத்தா தான் வந்து அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ்லேயே சொல்லி தந்துடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இங்கிலீஷ் வேணால் நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா வந்து இந்த 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஃபார்ம் வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாக்ஸில் என்னென்னா வந்து நம்ம 3 பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதில் வந்து ஜஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நம்ம வந்து டாக்டராக இருந்தோம்னா அதில் டிக் பண்ணுங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம்னா, அப்புறம் வந்து நமக்கு 60 ஏஜ் அபோவ்ன்ற ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னால் இதை டிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. தென் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் டிக் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு இதில் எதுவுமே வேணாம், ஸோ நான் டிக் பண்ணல. தென் வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட ட்ரெயினோட நேம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போகிற ட்ரெயின் வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். ஸோ வந்து நான் அந்த இடத்துல வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிப்பேன். தென் வந்து இந்த இந்த சைடு வந்து நம்ம டேட்டு இங்கே வந்து டேட்டு ஃபில் பண்ணணும். டேட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன கிளாஸில் வேணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபில் பண்ணணும். தென் வந்து இதில் வந்து நமக்கு எத்தனை டிக்கெட் புக்கிங் 2 ஆர் 3 அப்படின்றது எங்கேருந்து எங்கே நான் வந்து எக்மோர் டு குளித்துறை, என்னோடய ஸ்டேஷன் நான் இறங்க போகிற ஸ்டேஷன் வந்து குளித்துறை. ஸோ குளித்துறை அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிப்பேன். தென் வந்து என்னோடய ஃபோன் நம்பர், அவ்வளோதான். பேசிக்காக இது மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளோட நேமு, ஃபீமேலா மேலா, ஏஜ், அவ்வளோதான் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையுமே வந்து இந்த மேலே ஃபில் பண்ணிங்களா அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும். நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின் நேமு நான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் போட போகிறேன், டேட் என்றைக்குன்னு போடுறேன். தென் வந்து எந்த கிளாஸு, தென் எங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து நான் யார் அப்ளிகேஷன் போடுறாங்க அவங்க நேமு, தென் வந்து விலாசம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஃபோன் நம்பர், எங்கள் சிக்னேச்சர், அவ்வளோதான் இந்த ஃபார்மே. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. நான் வந்து இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். இங்கிலீஷ்னு இல்லை, தமிழ்லேயே ஃபில் பண்ணியிருப்பேன். பட் வந்து தமிழும் எனக்கு தெரியும், இங்கிலீஷ். சரி ஓகே, உங்களுக்காக நான் தமிழ்லேயே ஃபில் பண்ணுறேன் வாங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெயினோட நேம் வந்து ஓகேவா. தென் வந்து என்றைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே. தென் வந்து எனக்கு வந்து செகண்ட் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நான் செகண்ட் போட்டிருக்கேன். எனக்கு எத்தனை சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 போதும். நான் எங்கேருந்து கிளம்புறேன்னா குளித்துறை. எந்த இடத்துல சேர்றேன்னா சென்னை எக்மோர். நான் எங்கே ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளித்துறை தான். இங்கே வந்து நம்ம ஃபோன் நம்பர் அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்து எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே. இங்கே வந்து மேலா ஃபீமேலா, இந்த இடத்துல வந்து